காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்தது. அது மிகவும் கர்வம் பிடித்து மற்ற விலங்குகளை வேட்டையாடி தொந்தரவு செய்தது. விலங்குகள் பயந்து வாழ்ந்தனர். ஒரு நாள் விலங்குகள் காட்டு ராஜாவான சிங்கத்திடம் ஒரு ஒப்பந்தம் செய்தன. அரசே, நாங்கள் தினமும் உங்களுக்கு ஒரு விலங்கினை அனுப்புவோம். தயவு செய்து வேட்டை செய்ய வேண்டாம். அதற்கு சிங்கமும் சம்மதித்தது. ஒரு நாள் ஒரு சிறிய முயல் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஆனால் அது மிகவும் புத்திசாலி. சிங்கத்தின் குகைக்குள் செல்லும் போது அது வேணுமென்றே தாமதமாக நடந்து சென்றது. சிங்கம் மிகவும் கோபமாக, ஏன் இவ்வளவு தாமதம் என்று கேட்டது. அரசே, நான் வரும் வழியில் இன்னொரு சிங்கம் என்னை தடுத்தது. அதுதான் நீங்க ராஜா என்று கூறியது. அதிலிருந்து தப்பிக்கத்தான் தாமதமாக வந்தேன். முயல் சிங்கத்தை ஒரு கிணற்றின் அருகே அழைத்தது. சிங்கம் தண்ணீரில் தன் நிழலை மற்றொரு சிங்கம் என நினைத்து கோபத்தில் கிணற்றில் குதித்து நீந்த தெரியாத சிங்கம் மூழ்கி இழந்தது. புத்திசாலி முயல் தன் அறிவை பயன்படுத்தி தன்னை காப்பாற்றியது. காட்டில் உள்ள மற்ற விலங்குகளும் இனிமையாக வாழ்ந்தன. இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், வலிமையை விட புத்திசாலித்தனமே சிறந்தது. ஹாய் குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த அழகான வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அழகான கதைகள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அழுத்த மறக்காதீங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு அழகான கதையோட. பை பாய்.